Hi, hello. Welcome to SD channel. இந்தியாவிலே லீடிங் எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனியான லெட்ரிக்ஸ் 2024 இதற்கான 3.0 எடிஷன் லெட்ரிக்ஸ் நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இப்போ டெலிவரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி புக்கிங்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ டெலிவரி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த 3.0 எடிஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இதுக்கு முன்னாடி வந்த 2.0 எடிஷனை விட பெட்டராக இருக்கா இல்லையா, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, இந்த ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன, ஸ்பீடு மைலேஜ், இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் அடுத்தடுத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஈஸியாக வீடியோவை உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க, இல்லைனா 50 வருஷம் வாரண்டி, ரெண்டுத்துல எது வேணா நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். அதுவே மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம் வந்து வாரண்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டார் அப்படின்னு பார்க்கும்போது 1 kW பிஎல்டிசி மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப் அப்படின்னு பார்க்கும்போது ஹப் மோட்டார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அப்படின்னு பார்க்கும்போது 110 Nm 52 RPM கொடுக்குது. ஸோ மோட்டாரோட பவர் நல்லாவே இருக்குது. இதில் பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 3 kWh லித்தியம் அயன் பேட்டரி இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து 2.0 விட இதில் பேட்டரி பவர் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறனால மேக்ஸிமம் 4 ஹவர்ஸில் வந்து 100% சார்ஜ் ஃபுல் ஆயிரும். ஒரு வாட்டி பேட்டரி வந்து ஃபில் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்கூட்டரை சாலிடாக 100லேருந்து 130 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் ஓடிட்டு போக முடியும். அந்த அளவுக்கு இதில் மைலேஜ் கொடுக்குற அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போனாலும் சரி, லோக்கல் யூஸ் பண்ணாலும் சரி, தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 80-90 மேலே யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேரு. அப்படியே நீங்கள் 100 கிலோமீட்டருக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் கூட உங்களுக்கு தாராளமாக ஒர்த்தபுளாக இருக்கும் இந்த ஸ்கூட்டர். நீங்கள் வந்து மைலேஜுக்கு வந்து லோக்கலில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலருக்கு, இல்லை வீக்கெண்டில் வந்து போகிறது, இந்த மாதிரி ஹாலிடேஸ்லாம் வெளிலலாம் போவாங்க, ஹைவேஸில் போகிறது, இந்த மாதிரி நீங்கள் எந்த யூஸுக்காக எடுத்து போகலாம். ஏன்னா சாலிடாக 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. அதை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் அடிச்சு சொல்லலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர் இது. ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா வெறும் 3 யூனிட் தான் கரண்ட் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேட்டர் தான். மேபி இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம், டிக்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். ஆனால் பெட்ரோல் காசை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காசு ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் இந்த ஸ்கூட்டர் கம்பேர் பண்ணும்போது. ரிமூவபிள் பேட்டரி வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 65 kg கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கோ, சிட்டி, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு 3 ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் மோடு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் டிராஃபிக்லையோ இல்லை வேறு இடத்துலையோ ரஷ்ஷான ஏரியாவில் மாட்டிங்கன்னா இந்த ரிவர்ஸ் மோடு ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் மை ஸ்கூட்டர் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து இது கனெக்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கூட்டர் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம், எங்கே இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த அட்வான்ஸ்டு ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி இருக்குது. நீங்கள் மொபைலை வந்து வண்டியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி வைஃபை கனெக்டிவிட்டி ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கீலெஸ் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரிமோட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அன்லாக், லாக் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சாவி வச்சு தான் பண்ணணும், இல்லை ரிமோட் லாக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜ் போர்ட்டும் இதில் இருக்குது. நீங்கள் வீட்டில் சார்ஜ் போட முடியல, இல்லை ஒர்க் பண்ணுற இடத்துல சார்ஜ் போட முடியல, மறந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வண்டியிலே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆன்டி திஃப்ட் அலாரமும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்கள் வண்டி யாராவது எடுக்க ட்ரை பண்ணாலோ இல்லை திருடிச்சு போயிடுச்சு வச்சுங்களேன், நீங்கள் ஈஸியாக இதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. கால் அண்ட் மெசேஜ் அலர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வண்டியை வந்து மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கால் வருது இல்லை மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வண்டி ஓட்டிட்டு போகும்போது பேசலாம். மோஸ்ட்லி வண்டி ஓட்டிட்டு போது பேசாதீங்க. பட் இந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 160 mm வச்சிருக்காங்க. பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்ல டிஸ்க் கொடுக்கறதுனால கொஞ்சம் நல்லா அட்வான்ஸ்டாக இருக்கும். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல வந்து டெலிஸ்கோபி கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து டூயல் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஸ்பீடாமீட்டர் லெவலு, ஓடாமீட்டரு, பேட்டரி லெவலு, டைமு, இது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அது ஃபுல்லாகவே நல்லா கிளியராக இருக்குது. இதில் கேர்வ் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 108 kg இருக்குது. ஸோ 100 கிலோ வெயிட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பேலன்ஸ் பண்ணிடுவாங்க ஜென்ஸ் எல்லாம். லேடிஸ் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண கஷ்டம். ஸோ வந்து அந்தளவுக்கு வெயிட்டில் இருக்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஓட்ட உங்களுக்கு இதாயிரும். வெறும் 9.5 செகண்ட்லேயே 40 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து ரீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கூட்டரில். அந்தளவுக்கு ஸ்பீடுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பைக்கில் போகிற ஸ்பீடை இந்த ஸ்கூட்டரில் எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்கூட்டரோட மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது 60 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஸ்பீடாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு தாராளமாக இருக்கும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு இவ்வளோ ஸ்பீடு வந்து எனாஃப் தான். நீங்கள் லாங் டிரைவ் போனாலும் லோக்கலில் போனாலும் இந்த ஸ்பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி லோக்கல் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 30,
40 அதுக்கு மேலே தாண்ட மாட்டாங்க. பட் 60 வரைக்கும் இது கொடுக்குது அப்படின்னால நீங்கள் ரெகுலர் ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் நார்மல் ஒர்க்குக்கு லாங் போனாலும் சரி, லோக்கலில் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்பீடு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த ஸ்கூட்டரில் இருக்கும். லைட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஹெட்லைட் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டெய்ல் லைட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக லுக்காக எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டேன் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஸ்பேஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. சீட்டுக்கு அடியில் நீங்கள் ஹெல்மெட் வைக்கிறது, இல்லை மொபைல் வைக்கிறது, இல்லை பேக் லக்கேஜ் வைக்கிறனால வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இதில் நிறையா இருக்குது. அதேமாரி எமர்ஜென்சி SOS ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. இன்கேஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்து ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு இது நடக்குது வச்சுங்களேன், இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி சைல்ட் லாக் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இதில். ஏன்னா நார்மலாக ஸ்கூட்டர்லாம் இப்போ ஓட்டிட்டு போகும்போதோ இல்லை நிற்கும் போதோ சில பேர் வந்து சாவி வண்டியில் இருக்கும்போது சின்ன குழந்தைங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க, டக்குனு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சைல்ட் லாக் ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் DRLS ஃபெசிலிட்டிஸும் இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. அடுத்து ஜியோ ஃபென்சிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க இதில். ஸ்டார்டிங் அப்படின்னு பார்க்கும்போது புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் இருக்குது, இதில் ரிமோட் ஸ்டார்ட்டும் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளிட் சீட்டில் வந்து கிடையாது. அடுத்து பேசஞ்சர் ஃபுட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டர் என்னென்ன கலரில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிள் பிளாக், பியரல் ஒயிட், ஸ்பாட்டி ரெட், ஆஷ் கிரே, மேஜிக் ப்ளூ, மேட் மிலிட்ரி கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு 6 கலரில் அவைலபிளாக இருக்குது. 6மே டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் லுக்காக ஸ்டைலாக இருக்குது. வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலும் சரி பேக் வீலும் சரி ரெண்டுமே அலா வீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுக்குறாங்க. இந்த 3.0 எடிஷன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை இதுக்கு முன்னாடி வந்த 2.0 எடிஷனோட கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது மோட்டரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பேட்டரி பேக்கப் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மைலேஜ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி லுக்கு ஸ்டைல் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூட்டர் மாதிரி தான் சேமாக தான் இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அடுத்து ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து 2.0 வந்து அரௌண்ட் 1 லேக் கிட்டே இருந்துச்சு. பட் இந்த ஸ்கூட்டர் 1,10,000 1,30,000 தான் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் டெலிவரி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிமேல் தான் வந்து ப்ரைஸ்லாம் நமக்கு தெரிய வரும். இந்த டீட்டெயிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயிலாக இருக்கும். இல்லை நீங்கள் ஷோரூமில் தான் கான்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் எலக்ட்ரிக் ஷோரூமை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயிலாம் இருக்கும். நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் புக்கிங் போயிட்டுருக்கு. இல்லை ஷோரூமில் தான் வாங்கணும் அப்படின்னா ஷோரூமை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லலாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது வீடியோ SGT.